நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளும்படியாக நம்ம இப்போ கொடுக்க வேண்டும். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக அதே சங்கீத புத்தகம் 146 சங்கீதம் 2ஆம் வசனம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவ ஜனங்களாகிய நம் வாழ்க்கையிலே தேவனை துதிப்பதற்காக நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் நம் தேவன் துதிகளிலே பிரியப்படுகிறவரும் துதிகளிலே வாசம் செய்கிறபடியினாலே அவர் சமூகத்தில் துதிப்பதை தவிர வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. எதுவரைக்கும் துதிக்க வேண்டுமா? நாம் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் உள்ளளவும் நம் தேவனை கீர்த்தனம் பண்ண வேண்டும். இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் கடந்து வரும்போது நம் வாழ்க்கையிலே தேவன் அநேக அதிசயங்களையும் அநேக அற்புதங்களையும் அநேக விதமான தடைப்பட்ட கதவுகளையும் தேவனால் திறக்க முடியும். கடந்த 17 நாட்கள் நான் ஜெர்மனி தேசத்திலிருந்து அதற்கு பின்னால் போலாந்து தேசம் கடந்து போய் அதற்கு அடுத்த வாரத்தில் பிரான்ஸ் கடந்து போய் அநேக ஜனங்களை சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டினார். இதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பதை தவிர வேறு எதுவுமே அவருக்கு நாம் கொடுக்க முடியாது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறபடினாலே துதிக்கின்ற ஜனங்களாய் இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருக்கின்ற போது பாடி துதித்ததாக பார்க்கிறோம். அதுபோல நம் வாழ்க்கையில் துதிப்பது தேவனுக்கு உகந்தது, துதிப்பது தேவனுக்கு பிரியமானது. நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தேவனை துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். நம் ஜீவன் பிரிகின்ற வேளையிலே அதுதான் தேவ பார்வையில் நம் வாழ்க்கை ஆரம்பமாய் இருக்கிறது. உலகத்தின் பார்வைக்கு மரணம் என்பது ஒரு முடிவாய் இருக்கும். தேவ ஜனங்களுக்கோ நிச்சயமாகவே அதுதான் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலமெல்லாம் தேவனை துதிக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே, நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே. ஆம், நாம் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்போம். அதன் மூலமாக நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அனுபவத்தில் போகும்படியாக அன்பின் ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று அந்த பக்தன் சொல்வது போல நாங்களும் சொல்கிறோம். எங்களை அந்த ஆழமான அனுபவத்தில் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless.